வந்து முதலமைச்சர் அரியணை ஏறாம இருக்கிறது பாத்தீங்கன்னா எங்க எல்லாத்துக்குமே வந்து மன வருத்தத்தை கொடுக்குது. அதை வந்து பல தடைகளை தாண்டி வருதுதான் எங்க தளபதி. கண்டிப்பா அவர் நிச்சயமா வந்துட்டு அரியணை ஏறுவாருங்கிறத நம்புறோம். அவர் அரியணை ஏறணுங்கிறதுக்காக திருச்செங்கோடு தொகுதி சார்பா மகளிரணி எல்லாருமே அவங்களுடைய ஒத்துழைப்போட ஓங்காளியம்மன் கோயில் திருச்செங்கோடு மாசிங்குண்டம் இறங்குற ஓங்காளியம்மன் சிறப்பு மிக்க சின்ன ஓங்காளியம்மன் கோயில வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு பூஜை நடத்தி அன்னதானம் வந்து வழங்கப்பட்டது. கண்டிப்பா எங்க தளபதி வந்து அரியணை ஏறுவாரு. அவருடைய முதலமைச்சர் சிம்மானத்துல உட்கார வைக்கிறது தான் எங்களுடைய முதல் கட்ட வேலையே. தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜய் அவர்கள் 108 தொகுதியிலையும் வின் பண்ணி ஆட்சி அமைக்கிறதுக்கு இருக்கிறாரு. ஆனா இந்த டைம்ல நம்ம ஆளுநர் ஐயா வந்து நம்மளை வந்து ஆட்சி அமைக்க அழைக்காம இருக்கிறாங்க. நாங்க கண்டிப்பா சட்டசபையில எங்களோட பெரும்பான்மையை காட்டுவோம். அதுக்கு முன்னாடி எங்களை ஆட்சி அமைக்க வேண்டி நாங்க திருச்செங்கோடு தொகுதி மக்கள் அனைவரும் 100க்கும் மேற்பட்ட மக்கள் இங்க மாசிகுண்டம் பெருவிழா நடக்கும் சின்ன ஓங்காளியம்மன் கோயில்ல சிறப்பு பூஜை நடத்தி அன்னதானம் மக்களுக்கு வழங்கியிருக்கோம். கண்டிப்பா தெய்வங்கள் எல்லாம் சேர்ந்து மக்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம முதல்வரை ஆட்சி அமைக்க வைப்போம். 108 தொகுதியில தளபதி வந்து வெற்றி அடைஞ்சிருக்காரு. பெரும்பான்மையான ஓட்டுகள் வாங்கி வெற்றி அடைஞ்சிருக்காரு. ஒன்னே அவரை வந்து இன்னைக்கு வந்து இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. ஆளுநர் ஐயாவுக்கு நாங்கெல்லாம் திருச்செங்கோடு தொகுதியா அவருக்கு வைக்கிற கோரிக்கை என்னன்னா, தளபதி வந்து ஒரு முறை அவரை வந்து நீங்க உட்கார வைங்க. எல்லா மக்களும் தூங்காத அவருக்காக நாங்க காத்துக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு வந்து அந்த போராட்டம் எல்லாம் வேண்டாம். எங்களுக்கு தேவை வந்து அகித் சிமர்ல தாய் தான் இருக்காங்க கூட, தளபதி கூட நாங்க எல்லாருமே இருக்கிறோம். அதுக்கோசரம் இன்னைக்கு சின்ன ஓங்காளியம்மன் கோயில்ல திருச்செங்கோட்டுல இருக்க சின்ன ஓங்காளியம்மன் கோயில்ல பொங்கல் வச்சு வழிபாடு நடத்தி அர்ச்சனை பண்ணியிருக்கோம். அவரை ஒரு முறை வந்து நீங்க உட்கார வைக்க அனுமதி கொடுங்க. ஆளுநர் ஐயாவுக்கு நாங்க வேண்டுகோள் வைக்கிறோம்.